எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு இறாலில் பிரியாணி ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு மல்லி, அன்னாசிப்பூ, கராம்பூ, பட்டை, ஏலக்காய், மல்லி, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வறுத்து வச்சிருக்கிறேன். இனி மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். வாங்க அடித்து போட்டு காட்டுறேன். இப்போ சட்டியை வச்சு எண்ணெயை கொஞ்சம் விட்டு சூடாக்கிட்டு எண்ணெய் சூடாயினோடனே கடையை வச்சு இறாலை போடுவோம். அதுக்கு இந்த இறால் அவியட்டும். இந்த இறால் அவியட்டும் கொஞ்ச நேரம். இதை மூடி விடுவோம். இப்போ வாங்க இறால் எண்ணெயில் பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு இதை திருப்பி விடுவோம். மற்ற பக்கமும் வேகட்டும். இப்போ இதோட சேர்த்து வெங்காயத்தையும் போட்டு வதக்குவோம். இதையும் கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்குது. அதோட சேர்த்து 2 பச்சை மிளகாயம் போட்டு வதக்குவோம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இப்போ வெங்காயம் வதங்கி கொண்டு வந்துடுது. இப்போ நான் ஒரு பிரியாணியில் ஒரு ஏலக்காய், கருவாப்பட்டை, ஒரு கராம்பு, சின்ன பிரியாணியில் எல்லாம் போட்டு கறிவேப்பிலையும் போட்டு வதக்குவோம். அதோட சேர்த்து உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகாய் இடித்து வச்சிருக்கிறேன். அதையும் போடுவோம். போட்டுட்டு கிண்டுவோம். சேர்ந்து வதங்கட்டும். உள்ளி, இஞ்சி மணம் போன பிறகு தக்காளி பழத்தை போட்டு வதக்குவோம். கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். இப்போ தக்காளி அவிஞ்சு கொண்டு வந்துடுது. இதோட சேர்த்து நான் கொஞ்சம் தயிரும் விட்டு கிளறுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு இந்த அடித்து வச்ச பவுடரில் 2 மேசக்கரண்டி போடுவோம். போட்டுட்டு இதை கிண்டி விடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கிண்டி விடுவோம். கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். ஓகே, இப்போ கறியெல்லாம் ரெடியாக வந்துடுத்து கொதிச்சு கொண்டு. இப்போ நீங்கள் உப்பு காணமோண்டு பார்த்து காணாட்டில் போட்டுக்கொள்ளுங்க. நல்ல வாசமாக இருக்குது. என்னண்டா உடனே வறுத்து போட்டது அந்த பவுடர், அதால் நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள சோறை போடுவோம். சோறை ஏற்கனவே நான் அவிச்சு வச்சிருந்தேன். கொஞ்சம் மஞ்சள் போட்டு அவிச்சது. இப்போ இதை சோறை போட்டுட்டு கிண்டுவேன். ஓகே, இப்போ எல்லாம் குழச்சி ரெடி ஆகிடுது. இப்போ இதை நான் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு 2ல் விட்டுட்டு இதை நான் மூடி விட போகிறேன் கொஞ்சம் நேரம். ஓகே, எங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுது. இனி வாங்கோ சாப்பிடுவோம். வாங்கோ தட்டில் போட்டுட்டு. ஓகே, எங்கள்ட இறால் பிரியாணி ரெடி ஆகிடுது. இதுக்கு நான் மாங்காய் பச்சடியும் ஒரு முட்டையும் வச்சு சாப்பிட போகிறேன். இந்த மாங்காய் பச்சடி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ எங்கள்ட சிம்பிளாக ஒரு சாப்பாடு நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்கண்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.